பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐ2 கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட நம்ம ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சர்வ லோகத்தை படைத்தவர் சொல்கிறார், நான் மதிக்கப்பட வேண்டும், மனிதராலே மதிக்கப்பட வேண்டும். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வசனம் படிக்கும்போது. ஆல்ரெடி எழுதியிருக்கேன் போன டைம் படிக்கும்போது, ஆனால் எனக்கு படித்த மாதிரி தெரில. சரி, ஓகே, சார் இதை நம்ம படிச்சுட்டு ஏன் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நீங்கள் என் கட்டைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்தர். நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு மரியாதை. நான் சொல்கிறதை நீங்கள் என்ன பண்ணணும், கேட்டே ஆகணும். பின்பு என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே கர்த்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று சொல்கின்றார். இதை நான் படிக்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்னா சொல்கிறாரு, உன் சந்ததி பார்வோன் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருப்பாங்க. அவர்களை நான் என்ன பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். நிச்சயமாக குடியிருக்கிற தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் சனங்களாக இருப்பாங்க. அப்போ தான் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்று சொல்லுவார். ஆனால் இதில் படிக்கும்பொழுது எனக்கு நான் மதிக்கப்படுவேன், நான் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக, நான் மட்டும்தான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அவர் மட்டும்தான் கடவுள் என்று அவர்கள் நம்பி கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட நடத்தி கொண்டு வந்தேன் என்று சொல்லி. சரி, என்னெல்லாம் மரியாதை கொடுக்கணும், என்ன மதிக்கப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இங்கே நம்ம பார்ப்போமானால் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, அதாவது நிறைய கட்டளைகளை கொடுத்து வர்றார். ஆசாரியன் என்ன பண்ணணும், ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், ஊனம், குருடு, செவிடு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம படித்தோம்னா ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அதை படித்தோம்னா 1 கொரிந்தர் நமக்கு ஞாபகம் வரும். 1 கொரிந்தரில் 1ஆம் அதிகாரத்தில் இழிவானது, தள்ளப்பட்டது, பைத்தியங்கள், அறிவில்லாதது, பலவீனமானது தமக்கென்று தெரிந்து கொண்ட. ஆனால் இதில் நம்ம படிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அங்கவீனம் உள்ளதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாதுன்றார். சரி, ஓகே. இதில் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலின் தங்குகிற அந்நியர்களாகிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படி ஆகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையாக எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே
மாடாகிலும் ஆடாகிலும் வெள்ளாடுகளாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. பழுதற்ற நல்லா இருக்கிறத செலுத்த கடவார்கள். யாராக இருந்தாலும் எவனாகிலும், மெயினாக என்ன சொல்ல வர, இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலின் தங்குகிற அந்நியனானாலும் தங்களுடைய பொருத்தனையின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலியாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்த போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படி மாடாகிலும் ஆடாகிலும் வெள்ளாட்டு கடாக்களாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவானாக. பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நீ கண்டதை கொண்டு வந்து செலுத்தாத, உங்கள் நிமித்தம் அது அங்கீகரிக்கப்படுவதில்லை. நீ கொண்டு வந்துட்டு அதை அங்கீகரிக்கணும்னா அது அங்கீகரிக்கப்படுவதில்லை, உங்கள் நிமித்தம்னு சொல்லுகிறேன். ஒருவன் விசேஷத்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடாகிலும் ஆடாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும். ஒருவன் விசேஷ பொருத்தனையாவது உற்சாகமாயாவது சந்தோஷமா கர்த்தருக்கு மாடாகிலும் ஆடாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதுமில்லாத உத்தமமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அது எப்படி இருக்கணுமா, உத்தமமாக இருக்கணும். ஏன்னா நான் மதிக்கப்பட வேண்டும், நான் நான் தேவன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒரு லிஸ்ட்டு பாருங்க. குருடு, நெரிசல், முடம், என்னது கழலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக. நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் நீங்கள் உற்சாக பலியாக இடலாம், பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, நீ செலுத்தும் போது சரியில்லை, அது எது வேஸ்ட்டு, சும்மா கிடக்குது, சொறி பிடிச்சி போய் கிடக்குது, குருடாக பிறந்துச்சு அந்த மாடோ லாடோ, நோயாக இருக்குது, நெசல் முடம் உடைந்து கிடக்கிறது, கழலை அது எனக்கு புரியல, சொறி பிடிச்சது, புண்ணு இருந்தது, முதலைய பழுது உள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக. பிரியமானவர்களே, நாம் கூட சில பேர் ஒரு துணின்னு கொடுப்பாங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும், அது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அப்படி இருக்கும். அந்த புடவையாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும், நானும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒடிச்சிட்டேன். நானும் பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க, நானும் ஒரு சாப்பாடு போடுறேன்னு போடுவாங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில மனிதர்கள் ரொம்ப அதை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் நாங்கள் கூப்பிட்டாங்க, நான் போனேன், வீட்டு வேலையெல்லாம் வாங்கினாங்க, வேலை செஞ்சேன், அப்புறம் இந்தாங்க சோசாம எடுத்துகிட்டு போன்னு கொடுத்தாங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன், பிரித்து பார்த்தா எல்லாமே டைம் முடிஞ்சு பல மாதங்களானது, பின்பு அதில் புழுவும் வண்டும் நிறைய இருந்துச்சு. சிஸ்டர் நான் ஒன்றுமே பேசலை, அப்படியே எடுத்து குப்பையில் போட்டேன் அப்படின்னா. ஒரு மனுஷிக்கு கொடுக்கறதே அங்கீகரிக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை நம்மளால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா, இந்த சர்வ லோகத்தையை படைத்தவர், நம்மளை படைத்து நமக்கு உண்டான காரியங்களை படைத்தவர், அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. என்ன நீங்கள் இதில் மேலே படித்தோம்னா, இங்கே 21 படித்தோம்னா நல்லாயிருக்கும் வசனம்.
நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையோ ஆட்டையோ நீங்கள் உற்சாக பலியாக இடலாம், பொருத்தனையாக அது அங்கீகரிக்க மாட்டாது. அதே போல தான் ஆசாரியன் நீண்ட அவயம் உள்ளவனோ இல்லை குறுகிய அவயம் உள்ளவனோ அங்கவீனம் உள்ளவனோ சொறியோ படையோ தேம்பலோ குஷ்டரோகமோ இல்லை குருடோ செவிடோ நம்முடனோ எவனோ ஆசாரியனாக இருக்கக்கூடாது, ஆசாரியனாக இருக்கக்கூடாது. ஆனால் இதை நீ இடலாம், அது அங்கீகரிக்க மாட்டாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, ஒரு கன்றாவது சொறி செம்மறையாட்டு கடாவையாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது 7 நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவுது. உங்களுக்கு மாத்திரம் அல்ல, 8ஆவது நாள் விருத்து சேதனம் இல்லை, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தான். 8ஆம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும். தகன பலியிடுறதுக்கு அங்கீகரிக்கப்படும். நீங்கள் 8ஆவது நாள் செய்தாலும் செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது. பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியும் ஒரே நாளில் கொல்லப்பட வேண்டாம். குட்டி போட்டிருக்குதா ஆடோ மாடோ, நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஒரே நாளில் 2 பேரையும் 2 இடத்தையும் கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. மனப்பூர்வமாய் செலுத்தப்பட வேண்டும். அந்நாளில் தானே அது புசிக்கப்பட வேண்டும். விடிய காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம், நான் கர்த்தர். எவ்வளோ சிஸ்டம்ஸ் போடுறார் பாருங்க ஆண்டவர். ஒரு ஆடுக்கு ஒரு மாட்டுக்கு இப்படி தான் செலுத்தணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் இவ்வளோ நாள், அதுக்கு ஒரு டைம் இருக்குது, 2 ஒன்றா கொண்டக்கூடாது, அதெல்லாம் நான் வைக்கிற சட்டம், அதன்படி நீ என்ன பண்ண வாழணும். நீங்கள் என் கட்டளையில் கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்தர். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு சரியில்லாததை கொடுக்கும் பொழுது அவன் அங்கீகரிக்கப்படாதவனாக காணப்படுகிறான். அப்போ அதே போல் கடவுளுக்கு சரியில்லாதது ஊனம், குருடு, செவிடு, முடவுமாக இருக்கிற சொரியாக இருக்கிறத கொண்டு போய் நம்ம செலுத்துமா, அப்போ அவரை நம்ம மதிக்கலை என்று பொருளாகிறது. எனக்கு இதை படித்தோன்னு பயங்கரமாக அப்படியே பிரமித்து போயிட்டேன் பிரியமானவர்களே. அதனால் நான் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளிச்சலாக்காது இருப்பீர்களாக. நீங்கள் என் கட்டைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்தர். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளிச்சலாக்காது இருப்பீர்களாக. கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, எதையோ கொடுத்து அசிங்கப்பட்டு போகாதீங்க. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் மதிக்கப்படணும்ப்பா, நான் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதனால் நான் மதிக்கப்படணும். நீங்கள் இப்படிலாம் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக, உங்களுக்கு நான் கடவுளாக இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அவர் தான் கடவுள் என்பதற்கு அத்தனை அத்தாரிட்டியோடு அவங்க கண் பார்க்கும்படி செய்து கூட்டி கொண்டு வந்தார். கடைசியில் அவர்கள் தான் மறுதலித்து போனார்கள். பிரியமானவர்களே, அதே போல் நாம் கூட நிறைய பேருக்கு செய்கிறன்ற பேரில், கொடுக்குறன்ற பேரில் அவங்களுடைய எப்படி சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சில பேருக்கு நல்ல பெஸ்ட்டானது கொடுப்போம், சில பேருக்கு அது அவங்களுக்கு போகிறோம். என் பையன் ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தான். அம்மா பிறந்தநாள் கொடுத்தாங்கம்மா. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இன்னமும் சொன்னான் அப்படி சொல்லி அந்த ட்ரெஸ்ஸு போடவே இல்லை பாருங்க. அவன் உனக்கு இது போகிறேன்டா, இதுக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாம்மா. அப்படி என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போடவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு மனுஷன் அவனுக்கு இது போகிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் அங்கீகரிக்கப்படாதபடிக்கு அவன் இருக்கிறான். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது.
அதே போல் தான் நமக்கு சில பேர் கொடுக்குற பொருள், செய்கிற காரியம் நம்ம அங்கீகரிக்கப்படலை என்பதற்கு நிறைய பார்க்கலாம். நம்மளுடைய பேச்சுகளோ, நம்மளுடைய நியாயங்களோ, நம்மளுடைய கவலைகளோ, நம்மளுடைய அன்போ அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நம்ம யார் என்று அவர்கள் மூலயமா அறிந்து கொள்ளலாம். அதே நம்ம பெஸ்ட்டாக செய்யும் பொழுது அவங்க மூலிமா நம்ம அங்கீகரிக்கப்படுகிறோம் என்று அறிந்து கொள்ளலாம். அதை தான் அவர் சொல்கிறார். நான் மதிக்கப்படுவேன், பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, நாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் வேதத்தின் மூலியமாக. நீங்கள் எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? எப்படி அங்கீகரிக்கிறீங்க? நீங்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறீர்கள்? நீங்கள் எப்படி மற்றவர்களால் அலட்சியம் பண்ணப்படுகிறீர்கள் என்று உணர்ந்து செயல்பட்டு அவர் எப்படி கேட்கிறாரோ அப்படியே நாம் செய்து மற்றவர்களை அங்கீகரிப்போமாக. ஆமென். அப்பொழுது நம்மளை அங்கீகரிக்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த சேனலுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.